கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினமதிலும் கூட நம்ம வந்து ஒரு ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம். சங்கீத புஸ்தகத்தில் 112வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று நம்ம இந்த வசனத்தில் நம்ம பார்க்கலாம். அப்போ யாருடைய சந்ததி என்று நம்ம பார்க்கும்போது கர்த்தருக்கு பயந்து அவர் மேல் மிகவும் மிகவும் பயந்திருக்கின்ற அவனுடைய சந்ததி பூமியிலே பலத்திற்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த வசனம் அப்படிதான் கூறுகிறது. செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ இந்த நாட்களில் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்ட அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் அவருக்கு ஒரு நாளும் பயந்து அவர் சித்தத்தை நாம் செய்வோமாகி நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று இந்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு ஒரு நாளும் பயந்து நம்ம அவர் சித்தத்தை நம்ம செய்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன் தான், மனம் உருக்கமுள்ள தேவன், கிருபை அளிக்கிற தேவன், கிருபையாய் நம்மளை நடத்துகிற தேவன் தான். ஆனாலும் ஒரு வசனம் சொல்கிறது, அவர் பட்சிக்கிற அக்னியாகவும் அவர் இருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நம்ம ஒவ்வொரு நாளும் நடக்கும்போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென்.